ஹாய், நான் உங்க நாகராஜ். திருநெல்வேலி பக்கத்துல ஒருத்தர் மேல நாகக்கண்ணியம்மன் வந்து இறங்கினதும் அவர் ஒரு நாகமா மாறிடுறாரு. துர்சக்தி பாதிப்புல இருக்கிற மக்களுக்கு வேற்றுமொழி பாஷையில பேசி எச்சரிக்கை விடுறாரு. அந்த அமானுஷ மனிதரை பார்க்கத்தான் நான் இப்போ பழவூருக்கு போயிட்டு இருக்கேன். நாகம் போல் சீறி பாயும் ஓர் அமானுஷ்ய மனிதர் பூத பாஷையில் பேசி பக்தர்களுக்கு எச்சரிக்கை. ஒரு சில நேரம் பேசுவாங்க, அவங்க பேசுறது நமக்கு புரியும், எனக்கு திருப்பி பேசுறது. இரவு முழுவதும் உள்மேல் தவம் இருக்கும் பயங்கரம். நான் இப்போ கன்னியாகுமரி சாலையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பழவூர். சாலை ஓரத்துல அழகா அடுக்கப்பட்டத போல வீடுகளும் ஊரை சுற்றியும் ஒரே விண்மில் காத்தாடிகளும் சுழன்றபடி இருந்தது. ஆடி மாசம் அப்படிங்கறத உணர்த்தும்படியா காத்து அதிகமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. நான் இப்போ நாகக்கண்ணியம்மன் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்க 4 திசையிலையும் அம்மன் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மன் சிலையும் கிட்டத்தட்ட 10 அடி உயரம் இருக்கு. அந்த எல்லா சிலைகளுக்கும் ஏத்த மாதிரி கலர் கலரா துணிகளை உடுத்தியிருக்காங்க. இந்த கோயில்ல நாகக்கண்ணி அம்மன் தான் மூலவராய் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு தெற்கு பக்கத்துல சப்த கன்னி சிலை ஒண்ணு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு புற்றும் இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா பாம்புனாவே எனக்கு ரொம்ப பயம். அந்த புத்துல ஒரு பக்கம் பாம்போட சட்டை இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க இருக்கிற நாகம் தன்னோட சட்டையை கழட்டிட்டு பக்கத்துல இருக்கிற மல்லி தோட்டத்துக்கு மேய்ச்சலுக்கு போகுமா. அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இந்த பகுதியில மட்டும் பல நாகங்கள் சுற்றி திரிவதாகவும் பல ஆச்சரியமான தகவலையும் அங்க இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க. நிறைய கிடையாது, ஏகப்பட்ட ஆளுங்க இங்கே பூ பறிச்சுட்டு இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய வரும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கோயிலில் புத்தில் பால் ஊற்றுருங்க, மஞ்சள் குங்குமம் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். முட்டை பாலெல்லாம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டேக்குன்னா அதுக்கு அம்மா நல்லது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புற்றுல நாகக்கண்ணி பாம்பு உருவத்துல இருக்கிறதாகவும் அது ஒவ்வொரு அமாவாசைக்கும் வெளியே வரும்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் அந்த புத்துல பாம்போட சட்டையும் இருந்தது. இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் வெளியே வர பாம்புகளோட சட்டைய ஒரு சின்ன கலசத்துல இவங்க சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியே போயிருக்கிற நாகம் எப்ப வேணும்னாலும் திரும்பி வரும்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. இப்போ இல்லைனாலும் எப்படியும் அது கண்டிப்பா பூஜையில கலந்துக்க ஏதாவது ஒரு ரூபத்துல வரும்னு சொன்னாங்க. அதனால நான் அங்கிருந்து ஒரு சின்ன கலக்கத்தோடவே கிளம்புனேன். இன்னைக்கு நாகக்கண்ணி அம்மன் கோயிலில் தான் நான் இருக்கேன். இந்த புத்துல இருந்து பாம்பு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் உள்ள இருந்து வெளியே வருமா. அப்படி வெளியே வர்ற பாம்பு அந்த பூஜை சமயத்தில் கரெக்டாக ஏதோ ஒரு ரூபத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த பூஜையில் தான் நான் கலந்துக்க போகிறேன். நாகக்கண்ணி அம்மன் எந்த ரூபத்தில் காட்சி அளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த கோயில்ல இன்னும் வேற சில புரியாத விஷயங்களும் இருந்தது. அதை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்க நான் முதல்ல சண்முகம் பூசாரிய சந்திக்கணும். அதனால மற்ற விஷயங்களை அப்புறமா வந்து சேகரிக்கலாம்னு அப்போதைக்கு நான் அங்கிருந்து அவரை பார்க்க கிளம்புனேன். ஆனா அந்த நேரத்துல அவர் இங்க இல்லை. ஏன்னா நைட்டு நடக்க போற முள்மேல் தவத்துக்கு தேவையான காட்டு முட்களை வெட்ட போயிருக்கிறதா சொன்னாங்க. அதனால அவரை நேர்ல சந்திக்கலாம்னு நானும் அங்க போனேன். அந்த இடம் முழுவதும் ஒரே முள்ளுக்காடா இருந்தது. அந்த முட்களை பார்க்க ரொம்ப ஷார்ப்பா பயங்கரமா இருந்தது. ஆனா அவர் அந்த முச்செடிய ரொம்ப அசால்ட்டா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆரம்ப காலத்துல சண்முகத்தோட குடும்பம் வால்பாறைக்கு குடி போயிருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு காளி கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த கோயில இருந்த காளியம்மனை அவரு ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருக்காரு. அதுவரை இல்லாத அளவுக்கு அவரு ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருந்தத அவராலேயே நம்ப முடியல. ஆனா துரதிருஷ்டவசமா அவருக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து திடீர்னு அவரோட கண்களை தாக்க அவரோட கண் பார்வை மங்கி போயிருக்கு.
என்ன செய்யறதுன்னே தெரியாத சண்முகத்தோட குடும்பம் அவரை ஒரு பெண் மருளாடி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க காளி கிட்ட வாக்கு கேட்டு மறுபடியும் கண் பார்வைய வர வச்சிருக்காங்க. அதனால அந்த காளிக்கு கண் மலர காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. அந்த நிமிஷம்தான் சண்முகத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அப்பதான் சண்முகம் மேல முதல்ல சாமி வந்து இறங்கி இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு கொடைக்கும் அவர் கலந்துக்கும் போதெல்லாம் அவர் மேல சாமி வந்து ஆடத் தொடங்கி இருக்காரு. அப்படி ஒரு முறை வால்பாறையில இருக்கிற முனீஸ்வரன் கோயில்ல மறுபடியும் இவர் சாமி ஆடி இருக்காரு. அப்பதான் அவர் மேல இருக்கிறது நாகக்கண்ணி அம்மன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி நான் காளி சிலை வரைஞ்சேன், அதனால எனக்கு கண்ணு தெரியல பாட்டி சொல்லும். இந்த அரியா குழந்தை வரைஞ்சாமன்ட்டு கண்ணு தெரியாமல் வைக்கிருக்கா ஆன்ட்டு பிடிச்சி சத்தம் போடும். அவங்க அத்தை அதே கோயிலில் மரலாடி அவன் மேலே வந்து அம்மா வந்து உன் பேரன் செய்த தவறு என்ன மேலுக்கு இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி விகுதியை போட்டாச்சு. விகுதியை போட்டதோடு சரி ஒரு அரை மணி நேரத்தில் கிளியர். இன்னைக்கு அந்த எந்த தெய்வம்னு நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் அவன் மேலே அருளாச்சு. அப்போவே ஆமாம், அப்போ அருளானது தான் இது வரையில் அந்த பையன் மேலே தெய்வம் வந்துட்டு இருக்கு. சண்முகம் இப்ப பூஜைக்கு தயாராயிட்டு இருந்தாரு. அதனால நான் மறுபடியும் அந்த கோயிலை சுத்தி பார்க்க தொடங்கினேன். அப்பதான் சப்தக்கண்ணி கோயிலுக்கு பின்னால ஒரு அமானுஷ்ய வேப்ப மரத்தை நான் பார்த்தேன். அந்த வேப்ப மரத்தை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. 2 நாகமும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல அது இருந்தது. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த வேப்ப மரமும் சப்தக்கண்ணி சிலைக்கு பின்னாலேயே அமைஞ்சிருந்தது. அதுவும் அது இயற்கையாகவே அம்மனால கொடுக்கப்பட்ட மரம்னு சொன்னாரு சண்முகம். அந்த மரத்தை ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அம்மன் சூலத்தை வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றமாவும் தெரிஞ்சது. அந்த வேப்ப மரம் சப்தக்கண்ணியோட சக்தி வடிவமா இருக்கிறதாகவும், அந்த வேப்ப மரத்தை இலைய பறிச்சு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சாப்பிட்டா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது கண்டிப்பா குணமாகும்னு சொல்றாரு சண்முகம். நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில் முள் மேலே தவம் இருந்த சண்முகத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நடக்க போகிற பூஜையும் இங்கே இருக்கிற நாகக்கண்ணி அம்மனோட புற்று, பாம்பு போல காட்சி அளிக்கக்கூடிய மரம், இதெல்லாம் பார்க்கும்போதே இன்றைக்கி நடக்க போகிற பூஜையில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க போகுதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இவங்க ஜாக்லின் கிரேசி. கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் கூட அம்மன் மேல அதீத நம்பிக்கையா இருக்காங்க. ஒரு முறை இவங்களுக்கு தொண்டையில கட்டி போல ஏற்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. டாக்டர் கிட்ட போனதும் அது கட்டிதான் உறுதிப்படுத்தி ஆபரேஷன் செய்ய சொல்லியிருக்காரு. ஆனா ஆபரேஷன் முடிவுல அவங்களுக்கு பேச்சு வராம போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்பவே பயந்து போன இவங்க இந்த நாகக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வேப்ப மரத்த இலைய தொடர்ந்து 41 நாள் சாப்பிடும்படி சொல்லியிருக்கார் சண்முகம். அதை சாப்பிட ஆரம்பிச்சு கரெக்டா 11ஆம் நாள் இவங்களோட கட்டி கரைஞ்சு எல்லா பிரச்சனையும் சரியானதா சொல்றாங்க ஜாக்லின். 7 வருஷமா அந்த கோயிலுக்கு நான் வருஷந்தோறும் வந்துட்டு இருக்கேன். வருஷந்தோறும் நாங்கள் இந்த சித்திரை கொடைக்கு வந்து பூச்செட்டி பால் குடம் எல்லாம் எடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு நான் வர வந்து எனக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமா இருக்கு. எனக்கு வந்து 2வது வருஷம் இந்த கோயிலில் வரும்போது இந்த ரொம்ப தொண்டையெல்லாம் ரொம்ப கட்டின்னு சொன்னால் அது வந்து ஆஸ்பத்திரியில எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இது குணமாகும், எல்லாமே குணமாகாது அப்படின்னு. அப்போ டேப்லெட்டும் இல்லை, இது குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப இதாகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நாளையில பேச முடியாது, ரொம்ப கடுமையாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அது ஒத்துக்கலை. அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்து இவங்க கிட்ட கணக்கு கேட்டேன், சாமி கிட்ட கணக்கு கேட்கும்போது அம்மன் வந்து சொன்னது எப்படின்னா 41 நாள் வந்து இந்த வேப்பிலை காலையில் நீங்கள் வந்து அரைச்சி சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஆனால் நான் கரெக்டாக 11 நாள் தான் சாப்பிட்டேன். அந்த 11 நாள் சாப்பிட்டவுமே எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் நான் செக் பண்ண போனதுக்கு எந்த விதமான கட்டி இல்லையாம்மா, இப்படி ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க. என்னமோ ஒரு அதிசயமாக இருக்கு, உனக்கு இப்படி குணமாயிட்டு அப்படின்னு. பூஜை ஆரம்பிக்கிற நேரம் வந்தது. இந்த பூஜையில தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்முகம் நாகக்கண்ணியா மாறவிருக்காரு. ஆனா அதுக்குள்ளவே என் மனசுல பல கேள்விகள் ஓட தொடங்குச்சு. அவர் எப்படி நாகமா மாறுவாரு, அப்ப என்னவெல்லாம் செய்வாரு, இப்படி அதை பத்தி எல்லாம் நான் நிறைய யோசிக்க தொடங்கிட்டேன். அப்பதான் அங்க ஒரு காவல்துறை அதிகாரிய நான் சந்திச்சேன். இவரு சதீஷ், காவல்துறை அதிகாரியா இருக்காரு. வேலை காரணமா இந்த வழியில வந்தப்போதான் இந்த நாகக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு வந்து சண்முகத்தை சந்திச்சிருக்காரு. முதல் முறை இங்க வந்ததுமே இங்க உள்ள அம்மன் மேல அதீத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தனக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இங்க வந்து அருவாக்கு கேட்டுட்டு தான் செயல்படுவாராம்.
அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இங்க நடக்கிற பூஜைக்கு வந்து கலந்துக்கு வரான். சண்முகம் மேல அம்மனோட சக்தி உக்கிரமா இறங்குறதால தான் அவரால இப்படி பூஜைகள் செய்து நாகமா மாற முடியுதுன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா சாதாரண ஒருத்தரால நாகமா மாறி அருள்வாக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு சதீஷ். ஒரு டியூட்டி விஷயமா வர டைம்ல அந்த கோயிலை சந்திக்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சது. அந்த முதல் பார்வையிலே வந்து அந்த தெய்வத்துக்கு மேலே என்னுடைய ஒரு அந்யோன்யம் வந்து ரொம்ப ஒண்டி போய், அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது குறைகள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி அதுக்குள்ள நிவர்த்திகளை இது பண்ணிடுவோம். அப்போ தான் அந்த ஆடி அமாவாசை அந்த விழா வந்து ஒரு சிறப்பான இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாட்டி ஆடி அமாவாசைக்கு வந்திருந்தோம். அந்த முள் மேடையில் அமர்ந்து அந்த தவம் பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு செய்கை. அது வந்து எல்லாராலையும் முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சக்தி வழிபாடுங்கிறது வந்து கொஞ்சம் அசாதாரணமான ஒரு சக்தியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த முள் வந்து ஆணி மாதிரி ரொம்ப ஹார்டாக ரொம்ப நீட்டமாக இருக்கும். இந்த முள் மேலே உட்காந்து இவ்வளோ நேரம் அதில் உட்காந்து தவம் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற பழவூருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சண்முகம் அப்படிங்கிற இளைஞர் மேல நாகக்கண்ணி சக்தி இறங்குனதுமே அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பாம்பு போலவே மாறிடுது. அது மட்டும் இல்லாம பூத பாஷைன்னு சொல்லப்படும் ஒரு புரியாத மொழியில வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இவர் சொல்றாரு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நாகக்கண்ணி அம்மன் சிலைக்கு பூஜைகளை செய்ய தொடங்கினாரு சண்முகம். மணி இப்போ இரவு 11:45. பூஜையை பார்க்க இங்க நிறைய பேர் கூடியிருந்தாங்க. பூசாரி ஒருத்தர் நாகக்கண்ணி சிலைக்கு ஆரத்தி காட்டினாரு. ஆரத்தி காட்டி இறக்குன அந்த தருணமே சண்முகம் மேல நாகக்கண்ணி இறங்குச்சு. நாகக்கண்ணியாகவே மாறின அவரு திடீர்னு ஒரு பாம்பை போலவே ஆடத் தொடங்கினாரு. அந்த நேரத்துல நாகக்கண்ணியா மாறின அவருக்கு பூசாரி ஆரத்தி காட்டினாரு. தன்னோட 2 கைகளையும் மேல தூக்குனபடி ரொம்ப வேகமா ஆடிக்கிட்டு இருந்தாரு சண்முகம். பாம்பு மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு சிலைக்கு முன்னால இருந்த படியில ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு தலை கீழா இறங்கினாரு. அவ்வளவு வேகமா நெளிஞ்சுக்கிட்டு வந்த அவரை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க இருந்த எல்லாரும் அவரை நாகக்கண்ணியா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை சுத்தி என்ன இருக்குன்னு உணர முடியாத அளவுக்கு அவரோட ஆட்டம் ரொம்ப ஆவேசமா இருந்தது. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட தலை அந்த படியில இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே தான் நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க பிரதட்சணம் செய்யறத போல உருண்டுகிட்டே அவர் எங்கேயோ போனாரு. இப்படி உருண்டுகிட்டே அவர் அப்படி எங்க தான் போறாருன்னு என்னோட பார்வை முழுசும் அவர் மேலேயே இருந்தது. உருண்டுகிட்டே போனவரு கரெக்டா அந்த புத்து இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அந்த நிகழ்வை பார்த்ததும் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. வெளியே போன பாம்பு எப்ப வேணும்னாலும் திரும்பி தன்னோட இறப்பிடத்துக்கு வரும்னு சொன்னாங்களே, அதுதான் இப்ப என் ஞாபகத்துக்கு வந்தது. எங்கேயோ இருந்த அவரு இப்ப இந்த புத்து இருக்கிற இடத்துக்கு வந்து அது உள்ள போக ட்ரை பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு நாகம் போலவே உசு உசுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த பீடத்தை சுத்தி வந்தாரு. அங்க இருந்த எல்லோரோட பார்வையும் சண்முகம் மேலதான் இருந்தது. அதே சமயம் அவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு ஒரு ஆவலோடவே தான் எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க இன்னொரு ஆச்சரிய நிகழ்வும் நடந்தது. புத்துக்கிட்ட இருந்த அவரு இப்ப மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு உருண்டுகிட்டே போனாரு. கரெக்டா அங்க இருந்த வேப்ப மரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. திடீர்னு அந்த வேப்ப மரத்தை கட்டி தழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சாதாரணமாவே அந்த வேப்ப மரத்தை பார்க்க ஏதோ 2 பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல இவரு இப்போ அந்த மரத்தோட பின்னிக்கிட்டு இருக்கிறத பார்க்க உண்மையாகவே நாகம் இணைஞ்ச மாதிரி இருந்தது.
கடைசியா மஞ்ச தண்ணிய ஊத்தி அவரோட ஆவேசத்தை சாந்தப்படுத்தினாங்க. ஒரு வழியா இப்போ சண்முகம் முள்மேடை கிட்ட வந்தாரு. நாகக்கன்னி அம்மன் முன்னால அவருக்கு சில சடங்குகளை செஞ்சாங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் அவருக்கு பூசி விட்டாங்க. கையில வளையல்கள் எல்லாம் போட்டு அவரை ஒரு அம்மன் போலவே அலங்காரம் செஞ்சாங்க. சாமி ஆடினபடியே இருந்த சண்முகம் ஒரு கையில கைத்தடியும் இன்னொரு கையில அருவாளையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் களத்துல இறங்கினாரு. பீடத்துக்கு முன்னாடி வட்ட வடிவுல கள்ளிச்செடி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. செண்டை மேல சத்தத்துல அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருந்தது. சுத்தி இருந்த பலரும் சாமி வந்து ரொம்ப உக்கரமா ஆடத் தொடங்கினாங்க. இப்போ அந்த இடமே ஃபுல் ஃபார்முக்கு வந்திருந்தது. ஒரு கையில சூலமும் இன்னொரு கையில தடியும் வச்சுக்கிட்டு முள்ளு மேல இறங்கினாரு சண்முகம். கள்ளி மேல அவர் உட்கார அவரை சுத்தியும் அந்த முட்களை போட்டு மூடினாங்க. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அவர் தவம் செய்ய தொடங்கிட்டாரு. இப்ப மணி நடுராத்திரி 12 ஆகுது. இதோட நாளைக்கு மதியம் 12 மணிக்கு தான் அவர் மேல மூடி இருக்கிற முள்ளையெல்லாம் எடுப்பாங்களாம். அது வரைக்கும் அவர் இதுக்குள்ளேயே தான் தவம் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. பொழுது விடிஞ்சது. இப்ப மணி பகல் 12 ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணி நேரமா அவர் அந்த முள்ளுக்குள்ளேயே தவம் இருந்துகிட்டு இருக்காரு. அங்க இருந்த பூசாரிங்க மூடி இருந்த முள்ளையெல்லாம் எடுத்தாங்க. கொஞ்சம் கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவர் அதுக்குள்ள இருந்து எழுந்து வந்தாரு. ரெண்டு பூசாரிங்க நல்ல ஷார்ப்பா இருந்த அருவாளை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவர் அந்த கத்தி மேல ஏறி நிற்க அவரை நாகக்கன்னி கோயிலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க இருந்த காந்தாரி அம்மன் சிலைக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவரோட பிஹேவியரே மாறிடுச்சு. இவ்வளவு நேரம் நாகமா மாறி இருந்தப்போ உசு உசுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தவரு இப்போ திடீர்னு வேற ஏதோ ஒரு பாஷையில கொஞ்சம் ஆக்ரோஷமா பேச தொடங்கிட்டாரு. பாஷை புரியலனாலும் அவர் ஏதோ திட்டுறாருன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அவருக்குள்ள இருந்த நாகக்கன்னி போய் இப்போ காந்தாரி அம்மன் வந்திருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருக்கிற தெய்வங்கள்லயே அது ரொம்பவும் உக்கரமான தெய்வம்னு சொன்னாங்க. சண்முகம் அங்க இருந்த ஒரு சிலருக்கு மட்டும் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த வாக்கு இதுவரை நான் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இவங்க பேரு முத்தாபரணம். இவங்க சிதம்பராபுரத்துல இருந்து வராங்க. இவங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சு ரொம்ப தொல்லைகளை கொடுத்திருக்கு. அதனால அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ இங்க வந்து காந்தாரி அம்மன் அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. அருள்வாக்கு சொல்லும் போது சண்முகம் இவங்க பெண்ணையும் இந்த மாதிரியே ரொம்ப ஆவேசமா திட்டியிருக்காங்க. அப்போ அவங்க பேசின பாஷை இவங்களுக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. அதாவது பேய் பிடிச்சவங்க அவங்களுக்கு பரிகாரமா அங்க இருந்த அக்னி குண்டத்துல மிளகாய போடும்படி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே பரிகாரம் செஞ்சதும் அவங்களுக்குள்ள இருந்த துர்சக்தி தன்னால வெளியேறி இருக்கு. அப்போ பிள்ளைக்கு இன்னும் அப்படி சொல்லாமல் இருந்தல சேவனை குழப்பம் மனக்குழப்பத்திலே இருந்தா பரிகாரம் அந்த வத்தல் தடவி போட சொல்லி சொன்னாங்க. மறுக்குழந்த இது புளிக்கு தோண்டி அது உள்ள பிள்ளைய விட்டு அது பேய விரட்டிச்சு சோக்கடைச்சிக்கிட்டு மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற பழவூருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சண்முகம் உடம்புக்குள்ள நாகக்கண்ணி இறங்கி பாம்பு போலவே அவரோட செயல்பாடுகள் மாறிடுது. இரவு 12 மணில இருந்து மறுநாள் பகல் 12 மணி வரைக்கும் பயங்கரமான முட்களுக்குள்ள தவம் இருக்காரு. அதுல இருந்து வெளியே வந்து
பூத பாஷைன்னு சொல்லப்படும் ஒரு புரியாத பாஷையில எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை சொல்றாரு. அதையெல்லாம் தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொதுவா வாக்கு கேட்க வரவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வும் பரிகாரமும் சொல்லுவாங்க. ஆனா இங்க இவர் என்னடானா பிரச்சனைக்கு தீர்வா வரவங்களையே திட்டுறாரு. அவர் அப்படி என்னதான் பேசுறாரு, அது என்ன மொழின்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா அது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா ஒண்ணு, அது தெய்வங்கள் பேசுகிற பூத பாஷையா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி வாக்கு கேட்க வரவங்க கிட்ட காந்தாரி அம்மன் ரொம்ப கோபமா நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது. வர பக்தர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ இல்ல துர்சக்தியால பாதிக்கப்பட்டிருந்தாலோ தான் இவர் இப்படி உக்கரமா திட்டுவார்னு சொன்னாங்க. அதனால வாக்கு கேட்டவங்கள வேற ஏதோ ஒரு பாஷையில ரொம்ப கடுமையா திட்டிக்கிட்டு இருந்தாரு. சில நேரங்கள்ல அந்நிய பாசையில, அதாவது வெளியே சொன்னா, ஆமா, அதாவது அந்த அம்மன் வந்து எதுக்காக வேண்டிய அந்நிய பாசை பேசுறாங்கன்னா, அதாவது அவங்க வந்து வெளியில சொன்னா தம் பிள்ளைங்க வந்து பேர் கெடும் அப்படிங்கிறத வந்து அந்நிய பாசம் மூலமா அவங்கள்ட்ட வந்து ரொம்ப வான் பண்ணிட்டு போறாங்க. பேய் பிடிச்சு ஆடுறவங்க கிட்ட பேசும்போது பேய்க்கும் அம்மனுக்கும் வந்து அந்த பாசையில அம்மன் பேசும்போது பேயும் பேசும், புரியும், அவங்களுக்குள்ள அந்த இது புரியும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் யார் திட்டுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஏன் திட்டுறாருன்னு புரியுமா. மற்றபடி அவர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ அவரோட லாங்குவேஜ் எதுவும் புரியாதான். பாஷை புரியாமலா வாக்கு கேட்க வரவங்க அவர் சொல்றதை கேட்டு பரிகாரம் செஞ்சு குணமடைகிறாங்க. எப்படியோ இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை பார்த்த சந்தோஷத்தோட நான் அங்கிருந்து கிளம்பினேன். மறுபடியும் வேற ஒரு புது விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். இமயமலையில் தவம் இருந்த ஒரு யோகிக்கு ரகசியங்களை உணர்த்திய சித்தர்கள், நோய் தீர்க்கும் மூலிகை யாகம். அந்த மருந்துவண்டி புகையை ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு குழந்தை இல்லாத தாய்மார்கள் இருந்தாங்களா, கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நவபாஷான சிலை தேடலிலும் ஒரு புது ட்விஸ்ட். 2வது நவபாஷான கூட நல்லா தெரியும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.